ஒழுங்கா நைட்டு தூக்கம் வருதா காலங்கத்தால விடிய போகாத தூக்கம் வருது அப்படின்னு கண்ணாசரே விடிஞ்சு போயிடுது. என்ன செய்ய இதுக்கு தேன் தொலைஞ்சு மாத்திரையை போட்டுட்டு தூங்குறது. ஒரு வாரத்துக்கு மேல ஆயிட்டு ஒழுங்கா தூங்கி ஒரு மாத்திரை காலியாட்டு வாங்கி தாடின்னு சொன்னா எத்தே இதெல்லாம் குடிச்சிட்டு இருக்க கூடாது உடம்புக்கு கெட்டது கிட்னிக்கு கெட்டதுன்னு சொல்லி வாங்கி தர மாட்டீங்க. அவதிப்படுறது நான் தானே. சரி பல்ல விளக்கிட்டு வந்து காபி கீபி குடிப்போம். எடி உள்ள இருக்கீங்களா? காலங்கத்தால இப்படி எங்க தான் போனாலும் ஒரு பெரிய மனுஷி கூப்பிடுதே என்ன இருக்கேன்னு ஒரு வார்த்தை பதில் சொல்லுதா? என்னதே கூப்பிட்டிய? அடுப்புல சாப்பாடு அடிச்சிட்டு இருந்ததே அதனால வர முடியல. வரதான முடியல ஒரு சத்தம் போட வேண்டியதுனே. நான் இங்க ஒரு வேலையா இருக்கேனே. நான் மட்டும் ஒருத்தி கத்திக்கிட்டு இருக்கேன். சரி காபி கீபி போட்டியா இல்லையா? அது வெள்ளனையே போட்டு எல்லாரும் கொடுத்தாச்சுட்டே. நீங்களே குடிக்கல. அதே உங்களுக்கு பால் எடுத்து வச்சிருக்கேன். எப்ப வேணும்னு சொல்லுங்க போட்டு தரேன். சரி சரி. நைட் வாங்க பால். மணி என்ன ஆகுது கெட்டு போகுதுன்னு சூடு பண்ணி வச்சியா? நல்ல கொதிக்க விட்டு வச்சிருக்கீதே. நீங்க எப்படி எந்திரிக்கிறது 7:30 ஆகும்ல. அதனால நல்ல கொதிக்க வச்சு வச்சிருக்கேன். லேட்டா எந்திரிக்கிறேன்னு சொல்லி குத்தி கட்டியா? நான் என்ன கேட்டு உறக்க வெட்ட மாட்டேங்க. இந்த காலையில 5:30க்கு உறக்கவே வருது. ஒரு அரை மணி நேரம் படுக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள விடிஞ்சிருது. நான் போய் எப்படி சொல்லுவேனா? நான் அப்படி சொல்ற ஆளா? நீங்க எப்ப வேணா எந்திரிக்க எப்ப வேணா தூங்குங்க. உங்களுக்கு யாரு என்ன சொல்லுறா? சரி டீயே போட்டு வை. என்னத்தை இப்படி காப்பி வேணும் இப்ப டீ கேக்குதிய? காப்பியா கேட்டேன். சரி நீ டீயே போட்டு வை. எனக்கு இப்ப டீ குடிக்கணும் பால் வேண்டி இருக்கு. போட்டு வை வாரேன் பல் வலிக்குது. நீங்க வர நேரம்னா பிளாஸ்ல ஊத்தி வச்சிருவா. போடுறதுக்குள்ள நான் வந்துவேன். இருந்தாலும் பரவாயில்ல. நீ பிளாஸ்லயே ஊத்தி வை. இந்த வாரேன். காலங்கத்தால என்னத்துல இருந்து வேலை சரியா போகாது. இப்ப சத்த உட்காரலான்னு வந்தா இந்த கேள்விக்கு டீ வேற வேணுமா? சத்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போய் போட்டு கொடுப்போம். துணி வேற ஒரு 3 வாலி சேர்ந்துட்டு 2 நாள் துவைக்கவே இல்ல. அதுக்கு இவ்வளவு துணி சேர்ந்துட்டு கிடக்கு. இல்ல இப்ப பள்ளிக்கூட வேற திறந்துட்டா யூனிஃபார்ம் வேற ஒரு வாலி நிறைய கிடக்கு. இவங்க வந்தோடனே ஒரு ட்ரெஸ் போகும்போது ஒரு ட்ரெஸ் மாத்தி மாத்தி ஒரு நாளைக்கு 2-3 கட்டி போட்டா எம்பிட்டு சேர்த்து பாரு. அதுல துணி எல்லாம் கொண்டு போனா ஒரு அரை மணி நேரத்துல சல்லி துவைச்சு போட்டுட்டு காய போட்டு மடிச்சுட்டே வந்துடலாம். எங்க இந்த மழை பெய்யாம தண்ணி இல்லாம காஞ்சு போய் கிடக்கு. மழை வர மாதிரி இருக்கு. அப்படியே காத்தடிச்சு தான் மேகத்தெல்லாம் களைச்சு விட்டுட்டு போயிருக்கு. இவ்வளவு மழை பெய்யும் இந்த நேரத்துல. இப்படி மழை பெய்யாம ஒண்ணும் பெய்யாம வெயில் இப்படி கொளுத்திட்டு கிடக்கு. ஓட மேல இடியும் மின்னலுமா அடிச்சுட்டு ஊத்தும். அதெல்லாம் எங்க பெய்யுற மாதிரி தெரியல. இத்தே அதுக்குள்ள வண்டியில இதுக்கு ஆள் எல்லாம் ரொம்ப கடுக்குச்சா. சித்த உட்காந்துட்டு போய் போடலான்னு இருக்கே. நேத்து நைட் ஒழுங்கா சாப்பிடல பசிக்கலன்னு சொல்லி இப்படி எவ்வளவு நேரமாச்சு வெறும் வயித்துல கிடக்கனே. ஒரு காபி டீ போட்டு குடினா உனக்கு கால் வலிக்குதாக்கும். இதை இந்த வாரேன். நீ மேல போயிட்டு நீ போடுறத. ஆமா தே வேக போட்டு வந்து எவ்வளவு நேரம் ஆகுது. நல்ல கொதிக்க வச்சு கொண்டு வா. டிகாசனம் இல்லாம தீனி இல்லாம மண்ணா கொண்டு வந்தா அப்புறம் கீழ ஊத்தி மாட்டே. தே ஒரு 2 மினிட்ஸ் இந்தா வந்துறேன். ஐப்பட்ட துணி எல்லாம் நல்லா காஞ்சிட்டு. இவன் யூனிஃபார்ம் எங்க போட்டான்னு தெரியலையே. நீ மலரே எங்க துவைச்ச துணியில யூனிஃபார்ம் இல்லையே. எடுத்துட்டு வாமான்னு சொன்னேன். அங்க நான் துவைச்சு போட்டேன். இருக்கா இருந்த என் கண்ணுல படம் எப்படி இருக்கு? ஏடி இல்ல இங்க. முதல்ல நீ துவைச்சே இல்லையா? எம்மா இரு பாக்குறேன். நான் வாரேன். என்னடி துவைச்சேன்னு சொன்னா காணாங்க. எம்மா இப்பதாம்மா பாக்குறேன். அந்த யூனிஃபார்ம் அழுக்கு கொடியில இருக்குமா? இது நான் துவைச்ச மாதிரியே ஞாபகம். மறந்துட்டேன் போல. எடுத்து வச்சேம்மா நான் துவைக்க மறந்துட்டேன். எதுக்கு நீ போட்டுட்டு போலான்னு இருக்க? உங்க அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு என் வேலையை நானே பாத்துக்கிறேன் டயலாக் அடிச்ச. இப்ப யூனிஃபார்ம் துவைக்காம போட்டுருக்கியே. அம்மா மறந்துட்டேம்மா. இன்றதுக்கு மறந்தியாட்டி நீ? வேலைக்கு நேரத்துக்கு சாப்பிட்டே இல்ல. இப்படி வேலை செய்யும்போது மட்டும் மறந்துட்டா உனக்கு. நீ மேட்டு துவைச்சி அதை காஞ்சி நீ ஸ்கூலுக்கு போட்டுட்டு போறதுக்குள்ள நேரம் கிடையாது. அதனால நான் சொல்றது என்னன்னா பீரோல பழைய யூனிஃபார்ம் இருக்கு. ஒழுங்கா அதை போட்டுட்டு போ. அம்மா பழசா பழசுனால துவைச்சு வச்சிருக்கேன். இப்ப நீ புதுசு போட்டுட்டு போறது துவைக்காமல போட்டுருக்க. அதுக்கு இது எவ்வளவோ தேவலாம். இப்ப என்ன இதை போடுறியா இல்ல அழுக்கு கூடையில உடனே எடுத்து போட்டுட்டு போறியா? சரி நான் இதவே போடுதேன். நேரம் வந்து சீக்கிரமா கிளம்பு. எனக்கு தெரியும் ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கா. டேடி ஒரு வழியா காபி போட்டுட்டியா? தே நீங்க டீல கேட்டியே. ஆமா மறந்துட்டேன். டீ குடு குடு. என்னமோ தெரியல. நைட் ஒழுங்கா தூங்காதனால என்னன்னு தெரியல. மறந்து போறேன். யார் இந்தங்க? எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? எங்கத்தே எல்லா வேலையும் முடிச்சுட்டேன்னு சொல்லலான்னு தோணுது. ஆனா துணிதே நிறைய கிடக்கு துவைக்காம. இதுக்கட்டே நானும் சொன்னேன். சும்மா தினமும் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும்போதே துவைச்சு போடுறீன்னு. அந்த நேரத்துல சும்மா வெட்டியா தூங்குறதுக்கு துவைச்சு போட்டுருந்தீனா இப்ப மொத்தமா சேர்த்து இப்படி அலுவப்பட கூட தேவையில்லைல. என்னத்த செய்ய நானும் அப்படித்தேன் நினைக்கேன். கொஞ்சம் தானே இருக்கு நாளைக்கு துவைப்போம். இவ்வளவு தானே இருக்கு நாளைக்கு துவைப்போன்ட்டு என் மனசு என்னையே கேட்காம வாட்டுக்கு தூங்குது. நானா உன்ன மாதிரி இருந்தேன்னா இப்ப இப்படி இருந்திருக்க மாட்டேன். சாரி செய்யன்னு சொன்னா இது கெட்ட மாமியா என்ன கொடுமைப்படுத்துற மாமியான்னு ஊரெல்லாம் சொல்றது. இதெல்லாம் எதுக்கு? இப்ப நீ தானே கஷ்டப்படுற. ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட துணி நானே துவைச்சுக்கிட்டேன். உங்க 4 பேருக்கு கூட நீ துவைக்க முடியலன்னா என்ன செய்யட்டும்? இத்தனைக்கு நான் காட்டு வேலைக்கு போயிட்டு இந்த வேலையும் பண்ணிக்கிறேன். நீ என்னன்னா வீட்லயே இருக்க. வேலைக்கு போச்சேன்னா 100 நாள் வேலை இல்ல அப்படின்னு உட்காந்துருக்க. நான் என்ன செய்யட்டும்? நீங்க வேணா போய் ஆள்கிட்ட சொல்லுங்க. 100 நாள் வைங்க. ஏன் மருமக வேலைக்கு போகணும்னு சொல்லுதானே. உங்க பேச்சை கேட்டுட்டு அவன் வேலை வைக்கிட்டு நான் போறேன். அதுக்கு பதிலா நல்லா பேசிட்டு இதெல்லாம் எங்கிட்ட இருந்து உனக்கு ஒரு பாலகரியே தெரியல. என் மாமியார பார்த்தா நடுங்குது தெரியுமா? இப்படி எல்லாம் நீ பேசுறவேனா நானு? உங்களோட தப்பு. ஏன்ட்ட சொன்னா சரித்தே நான் போய் இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா துவைக்கேன். உங்க மகன் கிட்ட சொல்லி ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தாதே என்ன எனக்கு. அது நான் சொல்லிதே எல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்களாக்கோ.
நான் பல முறை உங்க மாமனார்ட்ட சொல்லிட்டேன், அவருக்கு கேட்கல. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லுதேன். ஏதோ அம்மா சொல்லிட்டா கேப்பாவலே, அதனால. அத நான் பார்த்தேன். சரி வரவும் சொல்லுதேன். சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே, எவளோ வந்து வாசல்ல ஒண்ணு கூவுறா, என்னன்னு தெரியல, போய் கேளு. வார இருங்க. எக்கா வா உள்ளவா அக்கா இருக்கா? இருக்கட்டும் சின்ன பொண்ணே. இல்ல சின்ன பொண்ணே, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம்னு வந்தேன். என்னக்கா சொல்லி? சின்ன பொண்ணே, நம்ம ஊர்ல ஏதோ ஒரு புதுசா வாஷிங் மிஷின் கடை வச்சிருக்காவலாம்ல. என்னது வாஷிங் மிஷின் கடையா? அக்கா நானும் இப்ப வாங்கணும்னு இருந்தேன். அங்க போய் ஒண்ணு வாங்கிடலாமா? கடைனா விக்கிற கடை இல்ல, துவச்சி கொடுப்பாவல அந்த கடை. இது சலவை கடையா? இங்க துவச்சி எல்லாம் கொடுப்பாவலா? அப்படி இல்லடி, நம்ம துணியெல்லாம் போட்டு நாமளே துவச்சிட்டு காசு உங்களுக்கு வாடகை மட்டும் கொடுத்துட்டு வரலாமா? நீ இப்ப திறந்தானோ எனக்கு தெரியாம? எனக்கு நல்ல நேரத்துல வந்து சொல்லிருக்க. எனக்குலாம் 3 வாளி துணி கிடக்கு, எப்படிதான் துவைக்கலான்னு இருந்தேன். இப்பதே ஊற வைக்கலான்னு நினைச்சுக்கா நீ வந்துட்ட. இப்படி போக மாறியா? எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல, எப்படி இருக்குன்னு பாத்துட்டு அப்புறம் மேல துவைக்க போடலாமா வேணாம்னு பார்க்கலாம். திறந்து எத்தனை நாளுக்கு ஆகுது? 2 நாள் ஆகுதா? இந்த லட்சுமி போய் பாத்துட்டு வந்து ஏன்ட்ட சொன்னா, அதை நான் வந்து வாட சொன்னேன். என்ன உனக்கு லட்சுமிக்கு யாது சண்டையா? எந்த விஷயம்னாலும் முதல்ல உனக்கு தானே தெரியும், வாண்ட தானே வந்து சொல்லுவா. இப்போ என்னமோ ஏன்ட்ட வந்து சொல்லிருக்கா, ஏன் சின்ன பொண்ணுட்டு சொல்லலையான்னு சொன்னதுக்கு பேசாம போயிட்டா. ஆமா ஆமா, சண்டைன்னு சொல்ல முடியாது. அதுகிட்ட காசு வாங்கிட்டு அதை கொடுக்காம இத்தனை நாள் இழுத்தடிச்சிட்டு இருக்கேன்னா அவன் கோவச்சுக்கிடுச்சு. கொடுத்துலாந்தே பாக்கேன், என்கிட்ட கையில காசு நிக்க மாட்டீங்க. சரி சரி சரிடி, எப்போ போய் பார்க்கலாம். நானும் நேரத்துல இருந்து துணி துவைக்கல. அவன் சொன்னதுல இருந்து எப்படி இருக்கு, நாமளும் துவைச்சு பார்க்கலாம்னு கேவே துவைக்காம போட்டு வச்சிருக்கேன். யார்ட்டே உனக்கு தெரியுமா? பொழுது சாயும்போது வந்து சொன்னேன். சரி வந்து ஒண்ணு சொல்லலாம்னு பார்த்தா சும்மா மின்னலா வந்துகிட்டு இருந்துச்சு. பாத்தியா, மழையும் பெய்யாம ஒண்ணும் பெய்யாம வீட்டுக்கிட்ட வேற வேற மரமா இருக்கு. எனக்கு பயமா போச்சு. அதை நாளைக்கு வந்து சொல்லலாம்னு காலையில பிள்ளையில பள்ளிக்கூடத்து கிளம்பி நேரம் வாரேன். அக்கா நாங்க எப்பவும் இங்கே இருக்கோம், எங்களுக்கு ஒன்றும் ஆகல, உனக்கு மட்டும் பயமாக்கும். அப்படி இல்லடி, இப்ப கூட நிறைய நான் பார்த்துட்டே இருக்கேன். மின்னல் வெட்டி மரத்துக்கு கீழே வேலை செஞ்சோ அவங்க மேல எல்லாம் வட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்ல போட்டுருந்துச்சு. எனக்கு அன்னையில இருந்தே பயமா இருக்கு. மின்னல்லாம் அடிக்கும்போது வெளியவே வர மாட்டேன். நீ பொழைச்சுக்கிடுவேன். எனக்கு இப்போதைக்கு எந்த வேலையும் இல்லை, வா இப்பயே கூட போயிட்டு வருவான். பார்த்துட்டு அப்புறமேல துணி தூக்கிட்டு போவான். சரி சரி, ட்ரை வாசலாம் அதுல பண்ணலாமா? அப்படியா? ஆனாக்கா எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. எனக்கு நம்ம சாரதா பாக்க என்ன இந்த பக்கம் வாங்க உள்ள. சாரதா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க. இங்க மேல உட்கார வேண்டியதானே, ஏன் கீழ உட்கார்ந்திருக்கீங்க? நான் வெங்காயம் உரிக்கிறதுக்காண்டியே உட்கார்ந்திருக்கேன் கீழ. இல்ல இருக்கட்டுமா, எனக்கு இப்படி உட்காரதே பிடிச்சிருக்கு. இந்நேரத்துல எதுக்கு வெங்காயத்தை உரிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல ராத்திரிக்கு குழம்புக்கு பிள்ளைய வந்துட்டு வேகமா பசிக்குன்னு சொல்லுங்கல. இப்போ ஏன் உரிச்சு வச்சிட்டேனா ஃப்ரிட்ஜ்ல? அப்ப எடுத்து சீக்கிரமா குழம்பு வச்சிடலாம் அதனால. ஓ அப்படி வரியா? சரி சரி. நான் கூட என்ன இந்த நேரத்துல போய் குழம்புக்கு வெங்காயத்தை உரிச்சிட்டு இருக்கா, என்ன வைக்க போறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். சாரதா சின்ன பொண்ணுகிட்ட வந்தாளா? இல்லையே, அவ இங்க வரலையே. ஏன் கேக்குறியா? இல்ல சும்மா தான் கேட்டேன். அம்மா சொல்லுங்க, நீங்க காரணம் இல்லாம அவளுக்கு தேட மாட்டீங்களே, ஏன் என்னாச்சு சொல்லுங்க. அந்த வெங்காயத்தை உரிக்கிட்டா? இல்ல வேணும்ங்க, நான் அப்புறமேல கூட உரிச்சுக்கிறேன். நீங்க சொல்லுங்க என்ன விஷயம்? எடுத்து வர மறந்துட்டேன். அதை எந்திரிச்சு பக்கம் சோம்பேறித்தனம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டேன். இருக்கட்டும், நான் அப்புறமா உரிச்சுக்கிறேன். நீங்க சொல்லுங்க. இல்ல நானே சும்மா சொன்னேன்ல, திருப்பி அதே கேட்டா சாரதா தப்பா நினைச்சுக்கிறாரே. ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிடுறதுக்கு தாரியா? இன்னைக்கா இப்படி சொல்லிவிட்டியே? என்ன வேணும் சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். அதெல்லாம் இல்ல வேணுமா, வீட்ல இருக்கிறத குடி. இக்க காலையில புள்ளைகளுக்கு வழி விடுறதுக்கு புளி சாதம் பண்ணேன், கொஞ்சம் மிச்சம் இருக்கு, அதை வேணா சாப்பிடுறீங்களா? உருளைக்கிழங்கு வச்சுக்கு சாப்பிடுறீங்களா? அது வேணும் இல்ல வேற எதுவும் வேணும்னா சொல்லுங்க, தாரேன் செஞ்சு. தாராள மனசு யாருக்குமா வரும்? சரிமா, எனக்கு இருக்கிறத குடி. நான் இப்படி கேட்க ஆள் கிடையாது. இருந்தாலும் நீ என் தங்கச்சி மாதிரி, உன்கிட்ட கேட்கல எனக்கு என்ன கூச்சம்? இருக்கட்டும்க்கா, இதே நான் வந்து உங்க வீட்ல என்ன சாப்பிடுறதுக்கு கேட்டேன்னா நீங்க கொடுக்காம இருப்பீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. இங்க வாரேன். இன்னைக்கு சமைக்கிற செலவு மிச்சம். காலையில டிஃபன் ராணி அக்கா வீட்ல முடிஞ்சு, இப்ப மதியானம் சாரத வீட்ல, நைட்டு யார் வீட்ல சாப்பிடலாம்? நீ எவ்வளவு வீட்டுக்கும் போக கூடாது. நைட்டு ஒரு நேரமாவது நம்ம சமைச்சு சாப்பிடுவோம். என்ன சமைக்கலாம்? உப்புமா செஞ்சிருவோமா? அதே நமக்கு ஈஸி. சாப்பிடுங்க. இந்த மக்களே வாழை இலையெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாக்கா, பிள்ளைகளுக்கு இப்படி வாழை இலையில சமைச்சு வச்சு கொடுத்தா நல்லா ஹெல்த்தியா இருக்குமா? அதை டிஃபன் பாக்ஸ்ல இப்படியே வைப்பேனா? நீல ஒரு இலை இருந்துச்சு, அதே உமக்கு எடுத்து வாந்தேன். இப்படி நீ நல்லா தான் சமைப்ப, பார்க்கவே நல்லா இருக்கு. என்ன உரப்புதே அதிகமா இருக்கு, உப்பு இல்ல, புளி சாதமா வேற என்னன்னு தெரியலையே. என்ன சமைப்பான்னு பார்த்தா இந்த அளவுக்கு மோசமா சமைச்சு வச்சிருக்கா. நம்மளையே வெஞ்சிருவா போலியே. இவகிட்ட சொல்லலாமா வேணாமா? சொன்னா எது நினைச்சுப்பாளோ? என்னக்கா எப்படி இருக்கு சாப்பாடு? சொல்றதுக்கு என்ன, நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. எப்படிமா தினமும் இதே மாதிரி பிள்ளைகளுக்கு நீ செஞ்சு கொடுப்பியோ? ஆமாக்கா ஆமா. பாவம் பிள்ளை. அப்படியா? உண்மையாவா சொல்றியா? இல்லக்கா எனக்கு தெரியாதே. உண்மையதான் சொல்றேன், எனக்கு தெரியாதே. நீங்க சொன்ன அப்புறம் தான் தெரியும். 2 நாளைக்கு முன்னாடி வெளியூர்ல ஒரு விசேஷம், அவளும் வந்திருந்தாக்க. நான் கூட கேட்டேன், ஏடி இந்த சேர் நல்லா இருக்கே, எவ்வளவு காசு? நீ அது 2500 ரூபாய் இருக்குன்னு சொன்னாலே. இப்ப என்ன அது நீங்க இப்படி சொல்றியே? உண்மையிலேவா? எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்தீங்களா? நான் இன்ன வரைக்கும் பார்க்கல நீங்க கட்டினதே. அந்த கிளி பச்சை கலர் சேலை நல்லா இருந்துச்சு தெரியுமா? உமக்கு வாங்கும்போது என்னையும் ஞாபகம் வச்சு வாங்கிருக்கலாம். நீங்க அது அடிப்படை வேலையை மட்டும் இருக்கா? என்ன 800 ரூபா தானா? இதுக்காக அவளை பில்டப் பண்ணாவ? அவன் நாளைக்கு என் கல்ல